ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த சம்மரில் அடிக்கிற வெயிலுக்கு உடம்பு குளு குளுன்னு வச்சுக்க ஒரு ஹெல்த் ட்ரிங்க் ஒன்று பார்க்க போகிறோம். எல்லாருக்கும் பிடிச்ச இன்ஸ்டன்ட் கம்மங்கூழ் எப்படி செய்கிறதுன்னு இப்போ பார்க்கலாம். ரொம்ப ஈஸியான இந்த இன்ஸ்டன்ட் கம்மங்கூழை எப்படி செய்கிறதுன்னு வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாங்களா? வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா நமது சேனலில் இருக்கிற மற்ற வீடியோக்களையும் பாருங்கள், உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல் சிவின் சுவை. 3 பேர்த்துக்கு செய்கிறதுனால 1.25 டம்ளர் அளவுக்கு சுத்தம் செய்த நாட்டுக்கம்பு எடுத்துக்கலாம். கம்மங்கூழ் செய்கிறதுக்காக நாட்டுக்கம்பு கிடைச்சா எடுத்துக்கலாம், இல்லைன்னா அரிசி கம்பு கூட பயன்படுத்திக்கலாம். எவ்வளவு கம்மங்கூழ் தேவையோ அந்த அளவுக்கு கம்புனோட அளவை கூட்டியோ குறைச்சோ சேர்த்துக்கலாம். இதை கம்பாக இருந்தாலும் அதில் அழுக்கு பொட்டு இதெல்லாம் இருக்கும், அதனால் தேவையான அளவு தண்ணி சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு கையில் நல்லா பிசைஞ்சு 2 to 3 முறை நல்லா கழுவி எடுத்துக்கலாம். பாருங்கள், கம்பில் இருக்கிற அழுக்கு பொட்டு எல்லாம் சுத்தமாக வந்துருச்சு. பாருங்கள், கம்பு நல்லா கலர் மாதிரி வந்துருச்சு. 2 to 3 முறை நல்லா கழுவி முடிச்சுட்டு கம்பில் இருக்கிற தண்ணீரை சுத்தமாக ஒரு பொட்டு கூட இல்லாமல் நல்லா வடித்து எடுத்துக்கணும். ஒரு சொட்டு கூட இல்லாமல் வடிச்சிட்டு 10 நிமிஷம் நம்ம மூடி வச்சுக்கலாம். 10 நிமிஷம் கழித்து கம்பில் உள்ள தண்ணீர் முழுவதும் நல்லா ட்ரை ஆயிடுச்சு. 10 நிமிஷம் நம்ம தண்ணீரை நல்லா வடிச்சிட்டு கம்பை மூடி வச்சதுனால ஊறி இந்த அளவுக்கு ட்ரை ஆகி வந்துருச்சு. கம்பு அரைக்கிற பதத்துக்கு வராதுன்னு நினச்சிங்கன்னா நீங்கள் வடிகட்டி கூட வச்சு வடித்து எடுத்துக்கலாம். கம்பு அரைக்கிறதுக்காக நடுத்தரமான மிக்சி ஜார் ஒன்று எடுத்துக்கலாம். இப்போ நம்ம ஊற வச்ச கம்பை பாதி அளவு சேர்த்துக்கலாம். கீழே பாதி அளவு சேர்த்துட்டு மூடி வச்சு நல்லா நைஸ் பவுடராக அரைச்சி எடுத்துக்கலாம். இந்த அளவுக்கு கம்பை பவுடராக அரைச்சி எடுத்துக்கலாம். கடைகளில் உடச்சி வச்ச கம்பு அரைச்சி வச்ச கம்பு பவுடர் கிடைக்குது, தேவைப்பட்டால் நீங்கள் அதை கூட வாங்கி யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ அரைச்சி வச்ச கம்பை ஒரு பாத்திரத்துக்கு மாற்றி எடுத்து வச்சுக்கலாம். கூழ் செய்கிறதுக்கு நம்ம குக்கரை வச்சு தான் நீங்கள் கம்மங்கூழ் செய்ய போகிறோம், அதுக்காக ஒரு குக்கர் எடுத்து வச்சுக்கலாம். கம்மங்கூழ் தான் காய்ச்ச போகிறோம், அதனால் 1.25 டம்ளருக்கு நம்ம 8 டம்ளர் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம். தண்ணி சேர்த்துட்டு அடுப்பை பற்ற வச்சு அடுப்பில் நம்ம குக்கரை வச்சுக்கலாம். குக்கரில் இருக்கிற தண்ணீரை நம்ம அதிகம் கொதிக்க விட தேவையில்லை, நல்லா சூடானா போதும். தண்ணீர் நல்லா சூடாகி வந்துருச்சு. நம்ம அரைச்சி வச்ச கம்பு பவுடரை சிறிதாக சேர்த்துக்கலாம். கம்பு பவுடர் சேர்த்துட்டு அப்படியே விட்டுறக்கூடாது, நல்லா கலந்து விட்டுக்கலாம். மீண்டும் மீதமுள்ள கம்பு பவுடரையும் பாதி அளவு சேர்த்துக்கலாம். 2வது முறை கம்பு பவுடர் சேர்த்துட்டு கட்டிகள் இல்லாமல் நல்லா கலந்து விட்டுக்கலாம். 3வது முறையாக மீதமுள்ள கம்பு பவுடர் முழுவதையும் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கலாம். போல தான் நம்ம கம்பு பவுடரை கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து கலந்து விடணும். அரைச்ச கம்பு பவுடரை ஒரே முறையாகவும் சேர்க்கக்கூடாது, கலந்து விடாமலும் இருக்கக்கூடாது, இல்லைன்னா கட்டிகள் வர வாய்ப்பு உள்ளது. நம்ம அரைச்ச கம்பு பவுடரை 3 முறையாக சேர்த்து கட்டிகள் இல்லாமல் நல்லா கலந்து விட்டாச்சு. பாருங்கள், நம்ம கம்மங்கூழுக்கு சேர்த்த தண்ணியினுடைய அளவும் சரியாக உள்ளது. இது நம்ம அடுப்பை மிதமான தீயில் வச்சுட்டு குக்கரை நம்ம மூடி வச்சுக்கலாம். குக்கரில் நம்ம அப்படியே வெயிட் போடக்கூடாது, சிறிது நேரம் ஆவி வந்த பிறகு வெயிட் போடலாம். ஆவி நல்லா மேலே வந்துருச்சு. இப்போ நம்ம வெயிட் போட்டு விட்டுறலாம். கூழ் நல்லா வெந்து வரணும், அதுக்காக 5 விசில் விட்டு எடுத்துக்கலாம். 5 விசில் வந்த பிறகு நம்ம அடுப்பை அணைச்சிடலாம். நிமிடம் நாம் ஏர் ரிலீஸ் ஆகும் வரை அப்படியே விட்டுறலாம். 10 நிமிஷம் ஆன பிறகு நாம் குக்கர் மூடியை திறந்துக்கலாம். குக்கரில் இருக்கிற மூடியை திறந்த பிறகு குக்கரில் இருக்கிற கூழ் நல்ல மணத்தோட நல்லா வெந்து வந்திருக்குது, நல்லா ரெடியாகி வந்துருச்சு. ஒரு அரை மணி நேரம் நல்லா ஆற விட்டுக்கலாம். மோர் சேர்க்கும்போது இந்த அளவுக்கு கெட்டியாக இருந்தால் தான் நம்ம மோர் சேர்க்கும்போது நல்ல டேஸ்ட் கிடைக்கும். மோர் சேர்க்க விருப்பம் இல்லாதவர்கள் காய்ச்சி ஆற வச்ச பாலுடன் சர்க்கரை சேர்த்தும் சாப்பிடலாம். 30 நிமிடத்துக்கு பிறகு நாம் காய்ச்சிய கம்மங்கூழ் நல்லா ஆறி வந்துருச்சு. கூழ் நல்லா ஆறிய பிறகு நன்கு கலந்து விட்டு ஒரு பாத்திரத்துக்கு மாற்றி எடுத்து வச்சுக்கலாம். சாப்பிடுவதற்கு தேவையான அளவு கம்மங்கூழை ஒரு பாத்திரத்தில் எடுத்து வச்சுட்டு 1 டம்ளர் அளவுக்கு குளிர்ந்த தண்ணீர் சேர்த்துக்கலாம். இதுபோல் 1 டம்ளர் அளவுக்கு நம்ம தண்ணீர் சேர்த்துக்கணும். தண்ணீர் சேர்த்த பிறகு ஒரு கரண்டி வச்சு நல்லா கலந்து விட்டுக்கலாம். சேர்த்து நன்கு கலந்து விட்ட பிறகு தேவையான அளவு உப்பு சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கலாம். 150 ml தயிரை மிக்சி ஜாரில் சேர்த்து அடித்து கம்மங்கூழில் கலந்துக்கலாம். கம்மங்கூழில் மோர் சேர்த்த பிறகு கரண்டி வச்சு நல்லா கலந்து விட்டுக்கலாம். வெயிலுக்கு இதமான அற்புதமான இன்ஸ்டன்ட் கம்மங்கூழ் ரெடியாகி வந்துருச்சுங்க. நாம் இன்ஸ்டண்ட்டாக செஞ்சு கம்மங்கூழ் சாப்பிட்றோம்.
ஒரு முறை என்னவென்றால், முதல் நாளே நம்ம கம்மங்கூழ காய்ச்சி எடுத்து வச்சுட்டு தண்ணீர் எதுவும் சேர்க்காமல் அடுத்த நாள் மோர் சேர்த்து சாப்பிடலாம். கம்மங்கூழுக்கு சைட் டிஷ்ஷாக சின்ன வெங்காயம், பச்சை மிளகாய் சேர்த்து சாப்பிடலாம். என்றால் அதனுடன் வாழைக்காய், முருங்கைக்காய், கத்திரிக்காய், உருளைக்கிழங்கு, தக்காளி சேர்த்த ஒரு வதக்கல் சேர்த்தும் சாப்பிடலாம். நீங்கள் வேறு பொரியல் கூட சேர்த்து சாப்பிடலாம். ஆனால் இந்த காம்பினேஷன் அதி அற்புதமாக இருக்குங்க. நமது சேனலில் முதல்லையே முருங்கைக்காய், கத்திரிக்காய், உருளைக்கிழங்கு சேர்த்த வீடியோ நான் போட்டிருக்கேன். நீங்கள் லிங்க் கொடுக்குறேன். நீங்களும் ஒரு முறை செஞ்சு பாருங்கள். மோர் சேர்த்து எடுத்து வைத்த கம்மங்கூழை ஒரு டம்ளருக்கு மாற்றி எடுத்து வச்சுட்டு பொடியாக நறுக்கிய சின்ன வெங்காயம், பொடியாக நறுக்கிய பச்சை மிளகாய் சேர்த்து சாப்பிட ஆரம்பிக்கலாங்களா? உடல் குளிர்ச்சி அடைய வெயிலுக்கு இதமான இந்த கம்மங்கூழ் அடிக்கடி செஞ்சு சாப்பிட்டு நீங்களும் என்ஜாய் பண்ணுங்கள். கம்மங்கூழோட செய்முறை விளக்கம் எப்படி இருந்ததுன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக், ஷேர், சப்ஸ்கிரைப் செஞ்சு பெல் சிம்பிளை அழுத்த மறந்துடாதீங்க. என்னுடைய வீடியோ பார்த்த அனைவருக்கும் நன்றிங்க. மீண்டும் அடுத்த வீடியோவில் நல்ல ரெசிபியுடன் சந்திக்கலாங்களா?